தமிழ்நாட்டில் உள்ள பெற்றோர்கள் அவங்களுக்கு ஒரு செய்தி சொல்றோம். நமது பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இந்திய அளவில் +2 முடிச்சாங்கன்னா 80 போட்டித் தேர்வுகள் இருக்கு. ஐஐடி டெல்லி, ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி கல்கட்டா, இது போன்ற ஐஐடியில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. NBA நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, மிலிட்டரியில் போய் சேர்ந்துக்கலாம், எந்த செலவும் இருக்காது. நமது பிள்ளைகள் ராணுவ அதிகாரியாக மாறுவாங்க. நீட் எக்ஸாமினேஷன், மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அதே மாதிரி கிளாட் எக்ஸாம், லா நேஷனல் லா காலேஜ் அங்கே சேர்றதுக்கு, அக்ரிகல்ச்சர் காலேஜில் சேர்றதுக்கு ICR என்ட்ரன்ஸ் டெஸ்ட், ICU இந்தியாவில் உள்ள எல்லா மத்திய அரசு மற்றும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேர்றதுக்கு ஒரு தனி எக்ஸாம். இப்படி இத்தனை போட்டித் தேர்வுகள் இருக்கு. நமது பிள்ளைகளை இது வந்து அகில இந்திய போட்டித் தேர்வுகளில் பங்கு கொள்வதற்கு நீங்க கொஞ்சம் தயார்படுத்தணும். நீங்க குழந்தைகளை வந்து டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் ஓட விட்டு எக்ஸசைஸ் பண்ண வச்சு கொஞ்சம் அவங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டீங்கன்னா எல்லா விதமான போட்டித் தேர்வுக்கும் அவங்க தயார் பண்ண முடியும். அவங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் கிடைக்கும். விளையாடும் போது அந்த கான்பிடன்ஸ் வரும். ஏன்னா IIT போன்ற போட்டித் தேர்வுகள்ல, ICS இந்தியன் சிவில் சர்வீஸ், IAS போன்ற போட்டித் தேர்வுல தமிழ்நாட்டு மக்களுடைய பங்களிப்பு அதிகமா இருக்கணும். 1970க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா IASல பாஸ் பண்றதுல 3ல் 1 தமிழ்நாட்டை தான் இருக்கும். இப்போ வந்து 10%, 8% அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த பழைய குளோரி நம்ம கொண்டு வரணும். அதுக்கு பொருளாதாரத்தில் நம்ம நம்பர் 1ல இருக்கிறோம். அதே மாதிரி படிப்புலையும், தரமான படிப்புலையும் நம்ம நம்பர் 1ல கொண்டு வரணும். அதுக்கு நீங்க வீட்டில் குழந்தைகள் போட்டித் தேர்வுக்கு தயார் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணணும். பெரிய டெலிவிஷனை வச்சு எப்ப பார்த்தாலும் பொழுதுபோக்கு அம்சங்களை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு படிப்பு வராது. ஊர்ல பெரிய லவுட் ஸ்பீக்கர் ஒலி எழுப்பிய வச்சு காது அடைக்கிற மாதிரி நீங்க வந்து திருவிழா வருதுன்னு சொல்லி படிக்கிற நேரத்தில், எக்ஸாம் இருக்கிற நேரத்தில் நீங்க மைக்க வச்சிட்டீங்கன்னா குழந்தைகள் படிக்க வராது. வீட்டில் வெட்டி பேச்சு பேசிட்டு இருந்தீங்கன்னா குழந்தைகள் வெட்டி பேச்சு தான் பேசும். முதல்ல நம்ம குழந்தைகளுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணும். நம்ம ஹெல்மெட் போடுறோம், நம்ம சீட்டு பெல்ட் போடுறோம், நம்ம பார்த்து தான் குழந்தைகள் கத்துக்குவாங்க. ஸோ வீடை, குறிப்பாக வீடை வந்து ஒரு பல்கலைக்கழகமா, படிப்பு அறையா, படிப்பு நிலையமா மாற்றணும். நிறைய புத்தகங்களை வாங்கி போடுங்க. நீங்களும் படிக்க ஆரம்பிங்க. நியூஸ் பேப்பர் படிங்க. அப்பாவும் அம்மாவும் குழந்தைகளை உட்காந்து நியூஸ் பேப்பர் வாசிக்கணும். என்ன நடக்குது, உலக மக்கள் விளையாடக்கூடிய இடத்துல நம்ம ஏன் போக முடியல, நம்ம அதெல்லாம் ஏன் பார்க்கல, தேவையில்லாத விஷயங்களை ஏன் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் கலாச்சார மாற்றம் கண்டிப்பா வரணும். நம்மளோட முன்னிலையில் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம், இது போன்ற நாடுகள் இந்திய நாட்டு ஒட்டுமொத்த வருமானத்தோட அவங்களுக்கு 2 மடங்கு அதிகமாக அவங்க இருக்கு. அவங்கள மேட்ச் பண்ணி, அந்த நாடுகளை மேட்ச் பண்ணக்கூடிய ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு தான். அந்த வகையில் தான் படிப்புலையும் தொழிலையும் எல்லா சோசியல் இண்டிகேட்டர்ஸ் நம்ம நல்லா இருக்கிறோம். ஆனால் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும். ஜப்பான், சவுத் கொரியா, இது போன்ற நாடுகள், சைனா போன்ற அளவுக்கு தமிழ்நாடு போட்டி போட முடியும். அதுக்கான ஒரு முன்னெடுப்பு ஒவ்வொரு வீட்லையும் ஆரம்பிக்கணும். அதில் ஒரு அம்சம் இந்த ஓடுதல், ரன்னிங், மேரத்தான். So let us start a marathon culture in Tamil Nadu. My congratulations to the Karur runners for this great and bold initiative. Thank you. அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமையும். முதல்ல அவங்களோட வீட்டையே லைப்ரரியா மாத்தினது தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டைம் சார் தான் பண்ணிருக்காங்க. மறக்க முடியாத விஷயங்க. படிப்புல இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் சாரோட ரோல். கரூர்ல வர வந்து சராசரி 50 பிள்ளைகள் வந்து படிக்கிறாங்க சார். சார் அதுல இன்னொரு பிளஸ் இருக்கு. கரூர் நூலகத்துக்கும் பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கு. கரூர் நூலகத்தோட டெவலப்மெண்ட்ல சாரோட ரோல் பெரிய. கரூர் நூலகத்தை சேர்ந்தவன் தான் எனக்கு வந்து நூலகம் செட் பண்ணி கொடுத்தாரு சார். அதனால கரூருக்கும் சாருக்கும் கரூர்ல இருக்கிற ஒரு ரொம்ப டெடிகேட்டட் லைப்ரரியன் இருக்காருங்க, சிவகுமார், அவருடைய நண்பர் முரளி டீச்சர். இவங்கெல்லாம் எனக்கு இங்கிருந்து 600 கிலோமீட்டர் எங்க ஊருக்கு வந்து என்னுடைய வீடை லைப்ரரியா மாத்துறதுக்கு எல்லாம் இருந்து ஹெல்ப் பண்ணி, கோட் பண்ணி, கம்ப்யூட்டர் என்ட்ரி போட்டு அந்த சாப்ட்வேர்லாம் வாங்கி கொடுத்து இன்னைக்கு அந்த நூலகத்துக்கு படிக்கிறதுக்கு வழக்கமாவே 50 பிள்ளைகள் வந்துட்டு இருக்காங்க. சமுதாயத்தில் நம்ம அது போன்ற வசதிகளை நம்ம அடுத்த ஜெனரேஷன், நமது குழந்தைகளுக்கு நல்ல வாய்ப்புகளை, கல்வி, இந்த மாதிரி விளையாட்டு, தொழில், ஸ்கில்ஸுங்க, காது கொடுத்து கேட்கக்கூடிய ஸ்கில்ஸ், வாசிக்கிற ஸ்கில்ஸ், எழுதக்கூடிய ஸ்கில்ஸ், இது போன்ற ஸ்கில் செட்ஸ் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்தோம்னா அவங்க ஈஸியா பிக்கப் பண்ணுவாங்க. அவங்க மற்ற மாநிலத்தோட, மற்ற நாடுகளோட ஒப்பிட்டு அவங்க போட்டி காம்படிட்டிவ்னஸ் அவங்களுக்கு வரும். இதெல்லாம் விவசாய கண்காட்சி சொல்லுங்க சார். சாப்பிட்டு எஜுகேஷன் இப்ப எல்லாருமே திருப்தியா சாப்பிட்டுட்டு வந்தோம். அந்த மாதிரி நாங்க நல்ல உழைப்பால இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். கரூர் மாவட்டத்தில் வர்ற ஜூலை 19 ஆடி 3 கரூர் மாவட்ட இயற்கை விவசாயிகள் சங்கத்தின் சார்பா இயற்கை விவசாயிகளுடைய கண்காட்சி. அதுல சார் கலந்துக்கணும்னு சாரோடைய அவளுடைய பிளஸிங் வேணும் அப்படிங்கறதுக்காக இந்த இன்விடேஷன். 2 வார்த்தை எங்களை பிளஸ் பண்ணி பேசுறீங்க. இயற்கை விவசாயத்தை நோக்கி இப்போ விவசாயம் உலகம் முழுவதும் நகர்ந்துட்டு இருக்கு. குறிப்பாக இந்த பெஸ்டிசைட்ஸ்,
பூச்சிக்கொல்லி மருந்துகளுடைய பயன்பாட்டை குறைக்கலாம் அப்படிங்கிற முறையில பெரிய அளவில் முன்னெடுக்கிறாங்க. இது ரொம்ப பாராட்டக்கூடியது. படிச்சவங்க இப்ப இன்ஜினியரிங், அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சவங்க, குறிப்பா இன்ஜினியரிங் படிச்சவங்க நிறைய பேர் இப்போ விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அறிவியல் ரீதியா தான் விவசாயம் பண்ணணும். நானே ஒரு விவசாயம் படிச்சவங்க தான், பிஎஸ்சி அக்ரி படிச்சிருக்கிறேன். ஸோ கொஞ்சம் கூட அறிவியல் பூர்வமாக விவசாயம் பண்ணணும். இயற்கை விவசாயம் நல்லதுதான், அதை விட அது அறிவியல் பூர்வமாக இருக்கணும். அறிவியலுக்கு எதிரான நிறைய விவசாயம் நடந்துட்டு இருக்குது, அதையும் சொல்லணும். மூட பழக்கங்களோட சேர்த்து மருத்துவத்துக்கும் மூட பழக்கம் இருக்கு, விவசாயத்திலும் நிறைய மூட பழக்கங்கள் இருக்கு. அறிவியல் பூர்வமான இயற்கை விவசாயம் முன்னெடுக்க வேண்டும்.